வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸஸில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2 பர்சன் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அந்த பொருளோட ப்ரைஸு பர் பீஸுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ மணி தேவைப்படும்னு நம்ம ஃபைன் பண்ணுறோம். இதே நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா, இப்போ இந்த பர்சனுக்கு இது பென்னு, இது ஸ்டோரி புக்கு, சரிங்களா? 2 பென் தேவை, 5 ஸ்டோரி புக்ஸ் தேவை. ஸோ பென்னோட ப்ரைஸ் ₹5, ஒரு பென்னும் ₹5. ஸ்டோரி புக் 50. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மணி தேவைன்னா நம்ம எப்படி எடுப்போம், ஈக்குவேஷனாக எடுப்போம், லீனியர் ஈக்குவேஷனாக. இப்போ மேட்ரிக்ஸில் அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 5 பென்னோட விலை, 2 பென்னோட விலை, அப்புறம் 5 ஸ்டோரி புக்கோட வேலை. ஸோ டோட்டலாக எவ்வளோ மணி தேவைப்பட்டிருக்கோம், இப்படி தான் எடுப்போம். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் அடிஷனுக்கும் சரி சப்ராக்ஷனுக்கும் சொல்லியிருக்கோம், சேம் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கணும். அதாவது ஏ மேட்ரிக்ஸ் 2/2னா பி மேட்ரிக்ஸும் என்னவாக இருக்கணும், 2/2ஆக இருக்கணும். அப்போ தான் ஆட் பண்ண முடியும், சப்ராக்டும் பண்ண முடியும். ஆனால் இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு நம்மளோட முக்கியமான ரூல் என்னென்னா, இப்போ இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். நம்ம ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, 2/2. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/1. 2 ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இது இப்போ m × nன்னு வச்சுக்கலாம். m/n மேட்ரிக்ஸாக இருக்குது, இது n/r மேட்ரிக்ஸாக இருக்குது. அதாவது n சேமாக இருக்கணும், இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்படி இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். இது கண்டிஷன். அந்த மல்டிபிள் பண்ணுறதுல ஸோ இப்போ பண்ணிட்டீங்க, அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, இந்த மீதி என்ன ஆர்டர் இருக்கோ, m/rன்னு படிக்கணும். அது ரோ பை மேட்ரிக்ஸில் ரோ பை காலம். ஸோ இப்போது இதோட ஆன்சர் 2/1ன்னு வரணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே இருக்கிற காலமும் இங்கே இருக்கிற ரோவும் சேமாக இருந்தால் தான் மல்டிப்பிளே பண்ண முடியும். அப்படி மல்டிப்பிள் பண்ணி வர்ற ஆன்சரோட மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்னா, இங்கே மீதி இருக்க இதோட ரோ இதோட காலம். ஸோ m/rஆக இருக்கும், விச் இஸ் 2/1 இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை எப்படி மல்டிபிள் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ இங்கே செகண்ட் காலம் இல்லாததுனால நம்ம இங்கே காலம்க்கு போகல. அப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதாவது இங்கே 1 இங்கே 2 அப்படி தானே நம்ம பண்ணிப்போம், A11 A21 அந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். 2 5s are 10 ப்ளஸ் 5 × 50 250. அவ்வளோதான், இந்த நம்பர் முடிஞ்சு போச்சு. அடுத்த நம்பர் எழுதலை. இங்கே இது A11. இப்போ அடுத்த நம்பருக்கு போயிட்டோம். 40 ப்ளஸ் 500. அவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர் என்னது, 260 540. இப்போது ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் போட்டிங்கன்னா 2 ரோ 1 காலம். அதுதானே நான் சொன்னேன், 2 × 2 இங்கே 2 × 1. அப்போ ஆன்சர் என்ன வரணும்னு சொன்னேன், மீதி இருக்கிற 2/1 அதுதான் வந்துச்சு. டீட்டெயிலாக பார்க்க எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள், புரிஞ்சிடும்.